புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஒரு சுருக்கமான செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நல்ல பிதாவே, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது என்று சொன்னீங்க. உங்க பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நாங்களும் தியானிக்க போகிற வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பிரயோஜனமானது எனக்கு போதியுங்கப்பா, எங்களுக்கு போதியுங்க. நாங்கள் ஜெபத்தை குறித்து தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியானவரே, நீங்க கற்றுக் கொடுக்கிற எல்லா காரியங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்வது அறிவுக்காக அல்ல, அனுபவத்துக்காக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஒரு ஜெப வீரன் என்று அழைக்கப்படுவதற்கு ஏதுவாய், ஜெபத்தினாலே எல்லாவற்றையும் சாதித்தவர்கள் என்று சொல்லுவதற்கு ஏதுவாய், எங்கள் வாழ்க்கையில ஜெபத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. உங்க அனுக்கிரகம் மட்டும் எங்களுக்கு தேவை. தயவாய் கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அடிமையின் நாவை தொடுங்க. எங்களோடு கர்த்தர் இடைபடுங்க. தேவ கிருபை கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் ஜெபம் பண்ணுங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு எத்தனாவது வாரம்? 7வது வாரம் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். ஜெபம் என்பது அது மிகவும் மேன்மையானது. இப்பொழுது தொலைக்காட்சியிலையும் நான் ஜெபத்தை குறித்து தான் பேச ஆரம்பித்திருக்கிறேன். அந்த ஜெபத்தை குறித்த செய்தியை கேட்டுவிட்டு, இந்த ஜெபம் அவர்களை, இந்த செய்தி அவர்களை தொட்டு, அவர்கள் என்னோடு கூட ஒரு அரை மணி நேரம் இருக்கும் என்னோடு தொலைபேசியில பேசினார்கள். ஜெபம் மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா. அதனால நீங்க ஜெபிக்க மறக்க கூடாது. நம்ம விசுவாசிகளாய் பல வருடங்கள் இருக்கிறோம், ஆவிக்குரிய சபையில் அங்கமாக இருக்கிறோம். ஆனால் ஒரு மணி நேரம் கூட ஜெபத்தை எட்டாத நிறைய விசுவாசிகள் உண்டு. ஒரு மணி நேரம் ஜெபத்தை எட்டாத, அது மிகவும் பரிதாபகரமானது. நான் உங்களுக்கு சொல்லுகிற பேச போகிற இந்த காரியத்திலிருந்தும் நீங்கள் இந்த நாளில ஜெபத்தினுடைய வல்லமையை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. நான் உங்களோடு கூட இந்த நாளில ஜெபத்தில எப்படியெல்லாம் ஜெபிக்கணும் என்பதை குறித்து பார்த்தோம். சோர்ந்து போகாதே, ஜெபத்தில விசுவாசத்துல குறையாம ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆவிக்குள்ளாக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் இடைவிடாமல் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. தேவ சித்தத்துக்கு உங்கள் விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஒரு மனதோட ஜெபம் பண்ணுங்க. ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. திரும்பவும் பரிசுத்த ஆவிக்குள்ளே போயிட்டீங்களே. ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. போன வார செய்தி அதுதான். ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க என்பதை குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் தியானித்தோம். இந்த நாளில இந்த ஊக்கமாக விசுவாசமாக ஜெபித்த, ஒரு மனதோடு ஜெபித்த ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்க போறோம். அந்த ஸ்திரீயினுடைய ஜெபத்தில, அந்த ஸ்திரீயினுடைய ஜெபத்தில நம்ம சொன்ன அத்தனை காரியமும் இருந்துச்சு. அத்தனை காரியமும் இருந்துச்சு. யார் அந்த ஸ்திரீ? உத்தேசமா சொல்லுங்க பாப்போம். யார் அந்த ஸ்திரீ? அண்ணாளா? அண்ணாள். அந்த ஸ்திரீ யார் என்று சொன்னால் எஸ்தர். எஸ்தருடைய ஜெபத்துல நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன அத்தனை காரியங்களும் உண்டு. சோர்ந்து போகாம ஜெபித்தா, ஒரு மனதோட ஜெபித்தா, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணா, ஊக்கமாய் ஜெபம் பண்ணா இல்லையா?
இத்தனை ஜெபங்களும் இந்த எஸ்தருடைய ஜெபத்துல காணப்பட்டது. எஸ்தருடைய ஜெபத்துல இத்தனை காரியங்களும் காணப்பட்டது. அதனால் அவளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று பார்க்கும்போது மிகவும் பலமுள்ளதாய் இருந்தது. அது சாதாரணமான ஒரு ஜெபமாய் இருக்கவில்லை. சாதாரணமான ஒரு ஜெபமாய் இருக்கவில்லை. ஜெபிக்கிறோம்னு சொன்னா அந்த ஜெபம் எதையாவது செய்யணும். அல்லேலூயா, ஆமென். எதையாகிலும் நம்முடைய ஜெபம் செய்ய வேண்டும். எஸ்தருடைய ஜெபம் எதையாகிலும் அல்ல, எல்லாவற்றையும் செய்தது. ஆமென். நான் சொன்னது மினிமம். எதையாவது ஒன்றையாவது செய்யணும், எதையாவது செய்யணும். இது மினிமம். ஆனால் எஸ்தருடைய ஜெபம் மேக்சிமம். எல்லாவற்றையும் செய்தது. என்ன செய்தது? எல்லாவற்றையும் செய்தது. ஆகையினாலே இந்த எஸ்தருடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டும். எஸ்தர் ஜெபித்தாள். எஸ்தர் ஜெபித்தாள். ஜெபத்திற்கு முன்பு, ஜெபத்திற்கு பின்பு என்று பார்க்கிற வேளையிலே எஸ்தருடைய ஜெபத்துக்கு முந்தின பகுதியிலே, ஜெபத்துக்கு முன்பு அவர் எதையுமே சாதிக்கல. நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போகிற ஒவ்வொரு காரியத்துல இருந்தும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஜெபத்திற்கு முன்பு அவள் ஒரு ராணியாக இருந்திருக்கலாம், அரண்மனையில் இருந்திருக்கலாம், ராஜாவுக்கு இருந்த மனைவிமார்களிலே ஒருத்தியாக இருந்திருக்கலாம், அதிகாரம் உள்ளவளாக இருந்திருக்கலாம். ஆனா இத்தனை அவளுக்கு இருந்தாலும் அவளுக்கு அரசாங்கம் இருந்தது, நல்ல கணவன் இருந்தான், அவளுக்கு அதிகாரம் இருந்தது, எல்லாம் அவளுக்கு இருந்துச்சு. ஆனாலும் கூட இத்தனை இருந்து எதையுமே சாதிக்கல. இத்தனை இருந்தவ என்ன செய்யல? எதையும் அவள் சாதிக்கவில்லை. எதையும் சாதிக்கவில்லை. எஸ்தருக்கு எல்லாம் இருந்தது. நீங்களே யோசித்து பாருங்களேன். அருமையான புருஷன் இருந்தான் இல்லையா? அருமையான புருஷன் இருந்தான். எஸ்தரை குறித்து பாருங்க. நல்ல ஒரு ராஜாங்கம் அவளுக்கு இருந்தது. அவளுக்கு நல்ல அதிகாரம் இருந்தது. அவளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்காரி கிடையாது, தாதிமார்கள், ஒரு கிராமமே அவளுக்கு அங்க உதவி செய்யறதுக்கு, வேலை செய்யறதுக்கு ஒரு குரூப் அப்படியே அங்க இருந்துச்சு. இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா அவள் போ என்று சொன்னால் போவதற்கு ஆள் இருந்தது, வா என்று சொன்னால் வருவதற்கு ஆள் இருந்தது, அதிகாரம் அவள் கையில இருந்தது. இத்தனை இருந்து ஒன்னையும் சாதிக்கல. இத்தனையும் சாதிக்காததை ஜெபம் சாதித்தது. அல்லேலூயா. இத்தனையும் சாதிக்காததை ஜெபம் சாதித்தது. ஆகையினாலே தான் இந்த எஸ்தருடைய ஜெபத்தை நான் இன்று உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எஸ்தர் இந்த ஜெபத்துக்கு இத்தனையும் இருந்து அவள் செய்யாத காரியங்களை அவளுடைய ஜெபம் செய்தது. ஆமென். இந்த எஸ்தருடைய ஜெபத்தின் வல்லமையை நாம் அறிந்து கொண்டால் ஜெபம் செய்வதிலே நம்ம சோர்ந்து போக மாட்டோம். நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுகிற வார்த்தை உண்டு, prayer brings victory. ஜெபம் வெற்றியை கொண்டு வரும். prayer changes things. ஜெபமானது காரியங்கள் எல்லாவற்றையும் அது மாற்றி அமைக்கும். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது. எத்தனை பேர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? வீடுகள்லயே போட்டு வச்சிருப்பாங்க, prayer changes things. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜெபிக்கிற ஒரு ஆள் இருக்காது. தானா உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஜெபம் வந்து தானா ஏதோ ஒரு காரியத்தை அது செஞ்சுட்டு அது போக போவது இல்லை. சிலர் சொல்லுவாங்க prayer brings victory. வீட்டில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருப்பாங்க, அந்த வீடுகளில் ஜெபம் இருக்காது. அதனால அவைகளை போடக்கூடாதுன்னு நான் சொல்லல. இவைகள் எல்லாம் உண்மையாகவே ஜெபமானது காரியங்களை மாற்றி அமைக்கும். ஜெபம் நிச்சயமாகவே எந்த காரியமாய் இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை உண்டு. எந்த வீட்டில ஆண்டவருடைய ஒத்தாசையை தேடிக்கொண்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறார்களோ, உண்மையை சொல்லுகிறேன், அந்த வீட்டில் ஒரு வெற்றி வரும், அந்த வீட்டில் ஒரு மாற்றம் வரும். ஆமென். நிச்சயமா நிச்சயமா ஒரு மாற்றம் வரும். உண்மையாகவே ஜெபம் மாற்றங்களை கொண்டு வரும். உண்மையாகவே ஜெபம் நமக்கு வெற்றியை கொண்டு வரும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்க வேண்டிய விதமாக எப்படியெல்லாம் ஜெபிக்கணும், ஜெபிக்கும் போது எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்தோம். வேதத்திலே
இப்படி நாம் கேட்ட வசனங்களின்படியே ஜெபித்த ஒரு பெண்ணாகிய இந்த எஸ்தருடைய ஜெபம் கொண்டு வந்த மாற்றத்தை குறித்து இப்பொழுது பார்க்க போகிறோம். எல்லாரும் செல்போன் ஆஃப் பண்ணுவீங்க, கவனிங்க. ஒரு பெரிய மாற்றத்தை ஜெபமானது கொண்டு வரும். இந்த எஸ்தர் அவ பலவீனமான ஒரு பெண். பெண் என்னாலே யாருங்க? அட சொல்லுங்க. பெண் என்னாலே பலவீனமான பாண்டம் தான். ஆனா பலவீன பாண்டமாகிய அந்த பெண், அந்த எஸ்தர், அவளுடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா பலனுள்ள காரியங்களை எல்லாம் செய்தது. ஆமென். பலனுள்ள காரியங்களை எல்லாம் அது செய்தது. அப்படி நான் இன்றைக்கு ஒரு 4 காரியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். அவளுடைய ஜெபத்தினால் ஏற்பட்ட மாற்றங்கள். இது எதற்காக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஜெபத்துக்கும் இப்படிப்பட்ட வல்லமை உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். வாசியுங்கள், எஸ்தர் 4வது அதிகாரம். எஸ்தரின் சரித்திரம் 4வது புக் ஆஃப் எஸ்தர், சாப்டர் 4 verses 8, 11, 16. 8, 11, 16 ஆகிய 3 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிப்போம். யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த, யூதர்களை அழிக்கும்படிக்கு சூசானிலே பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்திலே கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவன் அகத்தியமாய் ராஜாவினிடத்திலே போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக 8வது வசனமா விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். யாருது சொல்ல சொன்னது? மொர்தெகாய். நல்லா கவனிக்கணும். அரண்மனைக்குள்ள இருக்கிற எஸ்தருக்கு தெரியாத ஒரு காரியம் அரண்மனையின் முற்றத்திலே இருக்கிற மொர்தெகாய்க்கு தெரிஞ்சிருச்சு. அரண்மனையின் முற்றத்தில் இருக்கிற மொர்தெகாய்க்கு தெரிந்து விட்டது. என்ன தெரிந்தது அவனுக்கு? யூதர்களை அழிப்பதற்காக ஆமான் போய் ராஜாவினிடத்தில் பேசி கட்டளையை பெற்றுவிட்டான். கட்டளையின் நகலை என்ன செஞ்சிட்டான்? அதை பெற்றுவிட்டான். ராஜாவும் பாத்தீங்கன்னா அதை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். அப்படி போட்டு கொடுத்த உடனே இவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. மொர்தெகாய் யாரு? எஸ்தருடைய மாமாவா சித்தப்பாவா? மாமாவா சித்தப்பாவா? சிறிய தகப்பன், அப்ப சித்தப்பா இல்லையா? இவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தன்னுடைய மகள் தான முறைக்கு, அந்த மகள் முறையில இருக்கிற தன்னுடைய மகளிடத்துல தனக்குன்னு எதையும் அவன் கேட்டு அனுப்பல. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீ வந்து ராணியா இருக்கும் போது, என் மகளாகிய நீ ராணியா இருக்கும் போது, நான் இப்படி முற்றத்துல இருக்கிறதா, எனக்கு ஒரு நல்ல மாளிகையை பார்த்து எனக்கு ஏற்பாடு பண்ணு, நீ தான் ராணியாகிட்டியே அப்படின்னு சொல்லி இவன் தனக்கு அடுத்ததை கேளாதபடிக்கு இவன் என்ன பண்ணுனான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த யூதர்கள் அழிக்கப்பட போகிறதை அவன் கேள்விப்பட்டு இப்பொழுது எஸ்தருக்கு ஒரு தகவலை அனுப்புகிறான். எஸ்தருக்கு ஒரு தகவலை அனுப்புகிறான். இப்பொழுது எஸ்தருக்கு அந்த தகவல் போய் சேர்ந்த உடனே 11வது வசனம், யாராவது அழைப்பிக்கப்படாமல் அவன் என்ன சொல்லி அனுப்பி இருக்கிறான்? ராஜாவினிடத்திலே போய் நீ என்ன செய்ய? பேசு. என்ன பேசு? யூதர்களை அழிக்காதபடிக்கு நீ ராஜாவினிடத்திலே போய் பேசு என்று சொல்லி அனுப்புகிறான். அதுக்கு அந்த அம்மா பதில் உடனே லெட்டரை கொண்டு போனவங்க கிட்ட அடுத்த லெட்டரை கொடுத்து அனுப்புறாங்க. எப்படி கொடுத்து அனுப்புறாங்க? யாராவது அழைப்பிக்கப்படாமல், யாராவது மனைவியா இருந்தாலும் சரிதான், மனைவியா இருந்தாலும் சரிதான், ராஜா கூப்பிடாம ராஜாவின் அரண்மனைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இது பயங்கரமான சூழ்நிலை இல்லையா? மனைவியா இருந்தாலும் சரிதான், ராஜா கூப்பிட்டாதான் போகணும். அப்படி யாராவது ராஜா கூப்பிடாமலே போய்விட்டால், புருஷனானாலும் ஸ்திரீயானாலும்
என் சொந்த மனைவியானாலும் ஸ்ரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா போர் செங்கோலை நீட்டி. ஆமா, ராஜாவுடைய மூடு எப்படி இருக்கோ அப்படிதான். புரியுதாங்க? ராஜாவுடைய மூடு சந்தோஷமான மூடா இருந்தா அவர் என்ன செய்வாரு? பொற்செங்கோலை இப்படி காண்பிப்பார். அப்படி காண்பித்தார்னா என்ன அர்த்தம்? நீ உள்ளே வரலாம், உன் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு அர்த்தம். கூப்பிடாம யாராவது ராஜ அரண்மனைக்குள்ள இது எங்க வீட்டுக்காரர் தானே, எங்க அத்தான் தானே போக முடியாது. யாரு? எஸ்தர் சொல்லிட்டு போக முடியாது. யார் தெரியுமா? ராஜா எங்க அத்தான் தான், எங்க மாமா தான் அப்படின்ட்டு அங்க போக முடியாது. அங்க போறதுன்னா ராஜா வர சொல்லணும், எஸ்தரை வர சொல்லு, மனைவியா இருந்தாலும் சரிதான் வர சொல்லணும். அப்படி கூப்பிட்ட நேரம் தான் அவர் போக முடியும். அப்படி கூப்பிட்டு உள்ள போற நேரம் ராஜா வந்து பொற்செங்கோலை காண்பித்தார் என்றால் என்னிடத்திலே உனக்கு கிருபை பெற்றது கிடைத்தது என்று அர்த்தம். ராஜா பொற்செங்கோலை காண்பிக்கலனா உன் கழுத்துக்கு கத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூழ்நிலை. அப்ப இந்த அம்மா சொல்லி அனுப்புறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, எஸ்தர், ஒருவர் கூப்பிடாம, ராஜா கூப்பிடாம யாரும் அங்க போக முடியாது. அப்படி போனால் அது புருஷனா இருந்தாலும் ஸ்திரீயா இருந்தாலும் யாராக இருந்தாலும் சொந்த மனைவியா இருந்தாலும் அவருடைய கழுத்து என்ன செய்யப்படும்? வெட்டப்படும், சாக நேரிடும் என்கிற ஒரு தவறாத சட்டமும் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு சட்டம் அந்த ராஜ அரண்மனையில உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும், இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும், ராஜாவுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். இது எல்லாருக்கும் இந்த சட்டம் பொதுவானது. நான் இந்த 30 நாளளவும் ராஜாவிடத்தில் வரவழைக்கப்படவில்லை. ராஜா ஒரு மாசமா மனைவி பார்க்கவே இல்லை என்று சொல்லி யார பார்க்கல? ஆமா, நீங்க கேட்கலாம், என்னைய மனைவியே பார்க்கல. ராஜாவுக்கு பல மனைவி உண்டு. அந்த காலத்தில் அப்படிதான். அதுல இந்த மனைவியை எப்ப கூப்பிடுறாரு அப்பதான் இந்த மனைவி போக முடியும். ஒரு மாசமா எஸ்தரை கூப்பிடவே இல்லை. ஒரு மாசமா என்ன செய்யல? எஸ்தர் அவர் கூப்பிடவே இல்லை. எஸ்தர் போய் மாமாவை பார்க்கவே இல்லை. எஸ்தர் போய் அத்தானை பார்க்கவே இல்லை. வீட்டுக்காரரை பார்க்கவே இல்லை. ஒரு மாசமாச்சு. ஆனா வாசிங்க, எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். இந்த காரியத்தை இந்த அம்மா எழுதி திரும்ப சித்தப்பாவுக்கு அனுப்பிட்டாங்க. சித்தப்பா, சூழ்நிலை இது, ஆகையினாலே இதை தான் பாருன்னு சொல்லி லெட்டர் அனுப்பிட்டாங்க. 16வது வசனம், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நான் என் தாதிமாரும். நல்லா கவனிக்கணும். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, சித்தப்பாவுக்கு அந்த அம்மா லெட்டர் கொடுத்து அனுப்பிடுறாங்க. சும்மா நான் போய் பார்க்க முடியாது. நீங்க ஒண்ணு செய்யுங்க. சித்தப்பாவுக்கு எழுதி இருக்கிறாங்க, சித்தப்பா நீங்களும் யூதர்களும் போய் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. நீங்க 3 நாட்களுக்கு புசிக்க கூடாது, குடிக்க கூடாது. சும்மா ஆத்துமா அழியுதேன்னு சொன்னா பத்தாது, அதுக்காக உபவாசம் போடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. என்ன? ஹல்லேலூயா. இவர் ஆத்தும பாரத்தோட லெட்டர் அனுப்பி இருக்காரு. யாரு? மொர்தெகாய். அதுக்கு அந்த அம்மா பதில் எழுதிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு எனக்கே தெரியல. ஒண்ணு செய்யும், ஆத்துமா அழிஞ்சு போகுதேன்னு சொன்னா பத்தாது, அந்த ஆத்துமாக்கள் அழியாம இருக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு உபவாசம் பண்ணும். ஆமென். ஆத்துமா பாரம் இருந்தா போதுமா? ஐயோ ஜனங்கள் அழிகிறார்களே, ஆண்டவரை அறியாமல் அழிகிறார்களே, இப்படியே ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருந்தா பத்தாது. அந்த ஜனங்களுக்காக 3 நாள்லாம் வேணாம், ஒரு நேரமாவது உபவாசம் போடுங்க. அல்லேலூயா. சும்மா ஆத்தும பாரம் இருந்தா பத்தாது. ஆண்டவர் அறியாம அறிஞ்சு போயிட்டாங்களே, ஆண்டவர் அறியாம சாகுறாங்களே சொன்னா பத்தாது. இந்த அம்மா பாருங்க, அதுக்கு பதில் ஒண்ணு கரெக்டா கொடுத்து அனுப்பி இருக்கு. அந்த யூதர்கள் எல்லாம் சாக போகிறாங்க, அவங்க எல்லாம் அநியாயமா சாக போறாங்க, ஆண்டவர் அறியாம சாக போறாங்க, ஆண்டவரை ஏத்துக்காம சாக போறாங்க அப்படின்னு சித்தப்பா நீங்க எனக்கு சொன்னா பத்தாது. யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து அழிய போறவங்களுக்காக ஒரு 3 நாளைக்கு உபவாசம் போடுங்க. அது எப்படி? புசிக்க கூடாது, குடிக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஏன் இப்படி சொல்லி அனுப்பினாரு? பொதுவா உபவாசம் சொல்லிவிட்டு சாப்பிட்டு போடுறாங்க. சொல்றது புரியலையா? ஆமா, நல்லா சாப்பிடுறாங்க. அதனாலதான் சொல்லி அனுப்பினா இந்த அம்மா புசிக்காமலும் குடிக்காமலும் இருந்து உபவாசம் பண்ணுங்க. நிறைய உபவாசம் இன்னைக்கு பவரா இல்லாம இருப்பதற்கு காரணம் உபவாசத்துல சாப்பிட்டுறாங்க.
என்ன பண்றாங்க? அட சொல்லுங்க. ஆமா, 40 நாட்கள் நாங்க சாப்பிட மாட்டோம். 40 நாட்கள் கறி தான் சாப்பிட மாட்டோம், ஆனா பொரியலும் பிரியாணியும் சாப்பிடுவோம். இதனையா உபவாசம்? இயேசுநாதர் செத்து போயிட்டாருன்னா 40 நாளைக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம்? சாப்பிட மாட்டோம். நாங்க என்ன செய்ய மாட்டோம்? ஆமா. என்ன சாப்பிட மாட்டீங்க? கறி மட்டும் சாப்பிட மாட்டோம், பாக்கி எல்லாம் சாப்பிடுவோம். இது உபவாசம் இல்ல. இது உபவாசமே அல்ல. உபவாசம் என்பது என்ன? இந்த அம்மா அழகா சொல்லி இருக்காங்க, புசியாமலும் குடியாமலும் எனக்காக நீங்கள் இப்பொழுது என்ன செய்யணும்? நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்க எனக்காக என்ன செய்யணும்? நீங்க உங்க வேலை ஜெபிக்க வேண்டியது. வாசிங்க. நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம். உங்களை மட்டும் நான் உபவாசம் பண்ண சொல்லல, நானும் என்னோடு கூட இருக்கிற என்னுடைய தாதிமார்களும் அரண்மனையில உங்களோடு கூட சேர்ந்து, சரீரமாக உங்களோடு கூட நாங்கள் இல்லாவிட்டாலும் நாங்கள் ஆன்மீகத்தில நீங்கள் அங்கே இருந்து ஜெபம் பண்ணுங்கள், நாங்கள் இங்கே இருந்து ஜெபம் பண்ணுவோம். ஊக்கமுள்ள ஜெபம் நிச்சயமாய் யூதர்களை விடுவிக்கும். அல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் அங்கே இருந்து ஜெபம் பண்ணுங்க, நாங்க இங்க இருந்து ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு 3 நாள் வாசிங்க. இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். ஆமா, நீங்க இப்பொழுது 3 நாள் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் சட்டத்தை மீறி எனக்கு 127 நாடுகளுக்கு ராஜா போட்டுக்கிற சட்டத்தை குறித்து எனக்கு கவலையே கிடையாது. சட்டத்தை மீறக்கூடிய உங்கள் ஜெபம் சட்டத்தை மீறக்கூடிய தைரியத்தை எனக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபம் சட்டத்தையே மீறக்கூடிய தைரியத்தை எனக்கு கொடுக்கும். இந்த ஜெபத்தினுடைய முதலாவது வல்லமை என்ன? ஆமென். சொல்லுங்க, என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தைரியம் நமக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தைரியம் நமக்குள்ளே கடந்து வரும். ஜெபத்தினுடைய ஒரு வல்லமை என்னவென்று சொன்னால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தைரியம். அது எப்படிப்பட்ட தைரியம் தெரியுமா? மனுஷனுக்கு இருக்கிற எல்லா விதத்திலையும் கூட்டி கழிச்சு வகுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மனுஷனுக்கு கடைசியில ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் கூட்டி கழிச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா சாவு பயம் தான் இருக்கும். இந்த அம்மாவுக்கு இருந்த பயம் என்ன? ராஜா கூப்பிடாம உள்ள போனா நான் மரிக்க வேண்டிய ஒரு நிலைமை நேரிடும். ஆகையினாலே மரணத்தை குறித்த ஒரு பயம் இருந்துச்சு இல்லையா? ஆனா இந்த மரணத்தை குறித்த பயத்தை மேற்கொள்ளுகிற தைரியம் இருக்கு பாருங்க, அது தானா வராது. அது ஜெபத்தினாலதான் வரும். நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்களேன். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் பேதுருவும் யோவானும் பேசுறாங்க. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கறீங்க? 2 பேரும் பயங்கரமான தைரியசாலி. ஒருத்தன் பாத்தீங்கன்னு சொன்னா உயிருக்கு பயந்து 2 முறை சேவல் கூறக்கு போல 3 முறை பயந்தவன், ஆண்டவரை மறுதலிச்சவன். அப்படிதானங்க? அப்ப இவங்கிட்ட என்ன தைரியம் இருந்திருக்கு? இவ்வளவுக்கு இயேசுநாதர் கூட தான் இருக்கிறாரு. இயேசுநாதர் கூட இருக்கிற நேரமே 2 முறை சேவல் கூவ 3 முறை மறுதலிச்சான். இயேசுநாதர் உயிரோட இருக்கிறாரு. அப்ப இவனுக்குள்ள என்ன தைரியம் இருந்துச்சு? இன்னொருத்தனை குறித்து வேதம் சொல்லி இருக்கு, யோவானை குறித்து. சொன்ன உடனே வஸ்திரத்தையே விட்டுட்டு ஓடி போயிட்டான். அவன் அவ்வளவு தைரியம் உள்ளவன். புரியுதாங்க? வஸ்திரத்தையே விட்டுட்டு ஓடினவன் அவன் அவ்வளவு தைரியம் உள்ளவன். ஆனால் இது எப்பொழுது? அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துக்கு இந்த சம்பவம் எல்லாம் நடந்துச்சு. ஆனால் இவர்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்திலே இவர்கள் கூடி தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 40 நாட்கள் இவர்கள் தங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு தங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு இவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தபோது, அதற்கு பின்புதான் இந்த 4வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்களுக்கு பயந்து வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடினானோ, எவர்களுக்கு பயந்து இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தானோ, அவர்களுக்கு முன்பாக போய் நின்றே தைரியமாய் பிரசங்கிக்கிறான். ஆமென்.
அப்பொழுது ஜனங்கள் கேட்கிறார்கள், இந்த தைரியம் இன்றைக்கு இந்த பயல்களுக்கு எப்படியா வந்துச்சு? இந்த தைரியம் ஜெபத்தினாலே வந்தது. அல்லேலூயா. இந்த தைரியம் ஜெபத்தினாலே வந்தது. ஆமென். நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, இந்த ஜெபிக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் பாத்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தைரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தைரியம். 3 வாலிபர்கள் அனனியா, மிசாவேல், அசரியா, 3 வாலிபர்களும் சொல்லுகிறார்கள், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்கினிக்கு எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். இது அசாதாரணமான ஒரு தைரியம். வந்துச்சா இல்லையா? ஒரு அசாதாரணமான தைரியம். நெருப்பை கொண்டு போய் காண்பித்துக் கொண்டு சொல்லுகிறார்கள், 7 மடங்கு அக்கினி இங்கே சூடாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, உனக்கு இப்பொழுது ஒரு வாய்ப்பு உண்டு, பொற்சிலைக்கு முன்பாக வணங்கு என்று சொல்லி. அப்பொழுது அவன் என்ன தெரியுமா சொல்றான்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் எந்த தேவனிடத்திலே ஜெபிக்கிறோமோ அனுதினமும் ஜெபிக்கிற எங்களை அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் இந்த நெருப்புக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் கோழைகள் அல்ல, மரணத்துக்கு பயப்படுகிற அளவுக்கு நாங்கள் கோழைகள் அல்ல. ஜெபம் நமக்குள்ள ஒரு தைரியத்தை உண்டாக்கும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு பாத்தீங்கன்னா சாவை பத்தி ஒரு பெரிய பயம். சாவு சாவு சாவு, மரண பயம், ஒரு மரண பயம். இன்னைக்கு மனிதர்களுக்குள்ள மிகவும் அவர்களை ஆட்டி படைப்பது ஒரு மரண பயம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரல், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், உங்களுக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வேணும்னு சொன்னா ஜெபிக்கிறவனுக்கு ஒருபோதும் இந்த பயம் வராது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தானியேலுக்கு தெரியும், 3 வாலிபர்களையும் நெருப்புல தூக்கி போட்ட மாதிரி என்னையும் தூக்கி இப்பொழுது சிங்கக்கவியிலே போடுவார்கள் என்று தானியேலுக்கு தெரியும். ஆனாலும் கூட பத்திரத்திலே கையெழுத்து போடப்பட்டது என்பதை அவன் அறிந்த பின்னும் தினமும் 3 வேளை எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து வைத்து அவன் ஜெபிக்கிறவனாயிருந்தான். அவன் மரணத்துக்கு பயப்படவே இல்லை. அல்லேலூயா. அவன் மரணத்துக்கு பயப்படவே இல்லை. அவன் எதற்கும் பயப்படல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெபிக்கிறவனுக்குள்ள ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தைரியம் உண்டாகும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தைரியம் உண்டாகும். இரண்டாவதாக, இந்த அதனாலதான் சொல்லுகிறேன், நல்ல ஜெபம் பண்ணுங்க. இப்ப இருக்கிற நிலைமையில இந்த காரியம் உங்களுக்குள்ள ஒரு பயம், அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமான்னு ஒன்னாகாது. நீ நல்லா ஜெபம் பண்ணு. உனக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் கட்டளையிடுவார். ஒரு நிச்சயமாய். அல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு முதலாவது ஆசீர்வாதம் பதில் கிடைக்கும். நான் சொல்ல வரல, தைரியம் கிடைக்கும். அவன் தைரியம் கிடைக்கும். எந்த இடத்தை பார்த்து, எந்த இடத்துல அவன் தலை குனிந்து, எந்த இடத்துல பயந்து, எந்த இடத்துல அவன் மறுதளிச்சானோ அதே இடத்துல அவன் தலை நிமிர்ந்து நின்று அவன் எதை மறுதளித்தானோ, இல்லை அவர்தான் தெய்வம், அவர்தான் தேவன் என்று அறிக்கையிடக்கூடிய வல்லமை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார். முதலாவது ஜெபத்தினுடைய ஆசீர்வாதம் தைரியம். இரண்டாவது வாசியுங்கள், எஸ்தர் 5வது அதிகாரம் 4, 5, 6. அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றாள். அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். இரண்டாவது விருந்திலே இப்ப என்ன செய்யணும்? இரண்டாவது காரியம், ஜெபம். ஜனங்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெபமானது விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும். யாக்கோபு 1:5 என்ன சொல்லி இருக்கு? ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் எல்லாவற்றிலும் சம்பூரணமானவரும். அப்படிதானுங்க? ஆமா. தன்னிடத்திலே சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே. அப்ப ஜெபிச்சாலே நமக்கு என்ன வந்துரும்? சொல்லுங்க. ஜெபித்தாலே ஞானம் வந்துரும். ஜெபிக்கிறவனுக்கு இரண்டாவது என்ன கிடைக்கும்? ஞானம் வரும். ராஜா என்ன சொல்லி இருக்கிறாரு? நான் கூப்பிடாம யாருமே உள்ள வரக்கூடாது.
அன்னைக்கு ராஜாவுக்கு மூடு நல்லா இருந்துச்சு, எஸ்தர் ராஜாத்தியே உள்ள வந்துட்டாரு இல்லையா? ஆனா என்னைக்குமே ராஜா இப்படி இருப்பாரான்னு தெரியாது. ஆகையினால இவ பாத்தீங்கன்னு சொன்னா ஜெபித்தாள். இவ என்ன செஞ்சா? ஜெபித்தாள். ஜெபித்த போது கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். என்ன ஞானம் தெரியுமா? நீ தான் அங்க போக கூடாது, ராஜாவை உன் அரண்மனைக்கு வர வைத்தாரு. ஆமென். ராஜாவை நீ என்ன செய்ய? உன்னுடைய அரண்மனைக்கு வரவை. உடனே பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் கொடுத்த ஞானம் தான் அது. உடனே அந்த ஞானத்தின்படி அவள் என்ன செய்தாள்? அங்கே ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணினாள். என்ன செஞ்சாங்க? ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தாள். பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்து ராஜாவை மட்டும் இல்ல, ஆமானையும் சேர்த்தே கூப்பிட்டா. ஆமென். யார கூப்பிட்டா? ராஜாவை மட்டும் கூப்பிடல, ஆமானையும் சேர்த்தே கூப்பிட்டா. இது நான் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெபிக்கிறவனுக்கு நல்ல ஞானத்தை, புரியுதாங்க? அதை நம்ம பாஷையில சொல்ல போனா நல்ல சம்யோகித புத்தியை கர்த்தர் எந்த நேரத்தில் எதை செய்யணும், எப்படி செய்யணும், கர்த்தர் அதை சரியாய் 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 அவர்களுக்கு சொல்லி தருவார். ஆமென். எதை எப்படி செய்யணும். உடனே நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? என்னைக்கு ராஜா கூப்பிடுவாரோ அன்றைக்கு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாதிரி சோர்ந்து போய், ஏற்கனவே கூப்பிட்டு 1 மாசம் ஆச்சு ராஜா, என்ன இனி எத்தனை மாசத்துக்கு பிறகு ராஜா கூப்பிட போறாரோ அப்படின்னு இருப்போம். இவா என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, ராஜாவை நம்ம போய் சந்திக்கிறத காட்டிலும் ராஜாவே இங்க வர வச்சுட்டா. ஆமென். இந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். தான் வீட்டுக்கு கூப்பிட்டா. கூப்பிட்டு பாத்தீங்கன்னா வாசிங்க 5வது அதிகாரம் 4, 5, 6. அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றாள். வர வேண்டும் என்றால் அப்பொழுது ராஜா, இது விருந்து அவளுக்கு வைக்கிற, ராஜாவுக்கு தான் விருந்து, அவனுக்கு மருந்து. ஆமானுக்கு அது என்னதுங்க? மருந்து. வர வேண்டும் என்றால் அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய, அப்பொழுது ராஜா எஸ்தர் சொல்படியே செய்ய. நல்லா கவனிக்கணும். ராஜா உங்க சொல்படியெல்லாம் செய்யணுமா? ஜெபிக்கிறவன் சொல்றபடியெல்லாம் ராஜா செய்வாரு. சொல்லுங்க. நம்ம ராஜா இருக்காரு, ஜெபிக்கிறவன் சொல்றபடியெல்லாம் செய்வாரு, என்ன சொன்னாலும் செய்வாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பொண்டாட்டி பேச்ச கேட்கறான், பொண்டாட்டி பேச்ச கேட்கிறான்னு. நம்ம ராஜாவும் அப்படிதான் இல்ல. என்ன சொல்ல மாட்டீங்க? சபையாகிய மணவாட்டி என்ன சொன்னாலும் கேட்பாருங்க. அல்லேலூயா. சபையாகிய மணவாட்டி என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? அதுக்காக நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா பொண்டாட்டி பேச்ச தான் கேட்பாருன்னு? அவர் நல்லவருங்க. அவருக்கு ஒரே ஒரு மணவாட்டி தான், அதை மட்டும்தான் கேட்பாரு. அல்லேலூயா. அன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வசனம் என்ன சொல்லி இருக்கு? வாசிங்க. அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய, எஸ்தர் சொல்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி, தான் மட்டும் சொன்னது கேட்கல, மணவாட்டி சொன்னத அவர் மட்டும் கேட்கல, ஆமானியும் சொல்லிட்டாரு. ஏன் மனைவி என்ன சொல்றாலும் அதை நீ கேட்கணும்ட்டாரு. தீவிரித்து வரும்படி சொல்லி விருந்துக்கு, எஸ்தர் சொல்லுகிற விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்ப இதுல இருந்து என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? ராஜா யார் சொல்றதை கேட்பாரு? மனைவி சொல்வதை கேட்பார். ஆமென். நம்முடைய ராஜா யாரு? இயேசு ராஜா. ஆமென். அவருடைய மனைவி யாரு? சொல்லுங்க. என்ன சிஸ்டர் ஸ்ரீதேவி? பக்கத்தில் உள்ளவங்களா? எங்க மாமியாரா? இல்லாட்டி இந்த பக்கத்தில் இருக்கிற சிஸ்டரான்னு யோசிக்கிறீங்களா? யாரு? யார் அந்த மணவாட்டி? நான் தான் அந்த மணவாட்டி. நான் சொல்றத என் ஹஸ்பண்ட் இயேசு கிறிஸ்து கேட்பார். அல்லேலூயா. நான் என்ன சொன்னாலும் அவர் அப்படியே கேட்பாரியா? நோ அப்பீல். நான் சொல்லிட்டேனா அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. ஆமென். வேதம் சொல்லுகிறது அவர் ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லி விடுவார். அல்லேலூயா. புரியுதாங்க? மணவாட்டி ஜெபிக்கணும். ஜெபிக்கிற மணவாட்டி என்ன சொன்னாலும் அவர் ஆமென் என்பார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர்
மணவாளனாகிய நம்முடைய ஆண்டவர், மணவாட்டியாகிய திருச்சபை என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்படிதானுங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரிடத்துல நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நான் சொன்ன விதங்களில் எல்லாம் நீங்கள் வேத வசனத்தின்படி நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் மணவாட்டியாகிய நாம் சொல்லுகிறதை மணவாளன் அப்படியே கேட்பார். கேட்பது மட்டுமல்ல, ஆமானுக்கும் கட்டளையிடுவார், அவள் சொல்லுவதை நீ கேள் என்று. அல்லேலூயா. நாம சொல்றதை அவர் மட்டும் கேட்க மாட்டாரு, ஆமானுக்கும் கட்டளை கொடுப்பார். ஆமென். வாசிங்க. விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில், விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன? உன் வேண்டுதல் என்ன? இப்ப என்ன? இப்ப பாருங்க, அங்க போன அரண்மனைக்குள்ள போறதே கஷ்டம். அரண்மனைக்குள்ள போறதே கஷ்டம். ராஜா சொன்னாதான் போக முடியும். இங்க விருந்துக்கு வந்த உடனே அவ திராட்சரசம் பரிமாறின உடனே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு விவரமான ஆள் பாருங்க. பயங்கரமான பொம்பளை தான். அல்லேலூயா. மணவாட்டி எப்படிப்பட்டவளா இருக்கணும்? என்னது? மணவாட்டி எப்படிப்பட்டவளா இருக்கணும்? ரொம்ப விவரமா இருக்கணும். என்னையா விவரம்? ஞானம் உள்ளவளா இருக்கணும். மணவாட்டி எப்படிப்பட்டவளா இருக்கணும்? ஞானம் உள்ளவளா இருக்கணும். நீதிமொழிகள் 31 வாசிக்க வேணாம், அதுல அப்படிதான் சொல்லி இருக்கு. மணவாட்டி ஞானம் உள்ளவளா இருக்கணும். திருச்சபையாகிய சபை மணவாட்டி ஞானம் உள்ளவளா இருக்கணும். உள்ள கொண்டு வந்துட்டா, வந்து கொடுத்தா பாருங்க ஒரு சூப்பர் திராட்சரசம். அல்லேலூயா. அதை குடிச்ச உடனே அவருக்கு என்ன பேசன்னு தெரியல. ஒரே கேள்வி கேட்டாரு, உனக்கு என்ன வேணும்? உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். அதை பரிசீலிக்கப்படும். மந்திரிமார்கள் கூட்டத்திலே அது யோசிக்கப்படும். தெலுங்கானா விவகாரம் போல. புரியுது? அப்படியெல்லாம் இல்ல. அவர் சொன்னாரு, மந்திரிகிட்டையும் கேட்க மாட்டேன், எவங்கிட்டையும் கேட்க மாட்டேன். மணவாட்டியாகிய நீ கேட்டுட்டீனா உடனே ஓகேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. ஆகாஸ்வேரு ராஜாவே அப்படின்னா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. அப்படிதானங்க. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜெபிக்கிறவன் எப்பயுமே ஆண்டவர்கிட்ட இருந்து நோங்கிற ஆன்சர் அவன் பெறவே மாட்டான். அவன் என்ன கேட்டாலும், உன் வேண்டுதல் என்ன? நீ தேசத்துல பாதியை கேட்கறியா? அதை தர்றதுக்கு ரெடிங்கிறாரு. ஆமா, நான் அசந்துட்டான். என்னடா இது? அவ கேட்கவே இல்லை. கேட்காமலே கொடுக்கிறவர் தான் மணவாளன். ஆமே, அப்படித்தானங்க. வசனம் என்ன சொல்லி இருக்கு? எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய். அந்த மிகவும் அதிகமாய் இருக்கு பாருங்க, அது நம்ம கேட்காதது. மிகவும் அதிகமாய் சொல்லி இருக்குல்ல, அது நம்ம கேட்காதது. மணவாளன் எப்படிப்பட்டவரு? கேட்காதது கொடுக்கிறவரு. மணவாளன் எப்படிப்பட்டவருங்க? நம்ம கேட்காதத நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம் அதை கேட்கணும்னு. சில காரியங்களை கேட்கட்டுமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். கேட்க பயந்ததும், கேளாததும், கேட்பதற்கு அறிவு இல்லாததும், அதையெல்லாம் ஆண்டவர் மணவாளன் தன் மணவாட்டிக்கு அவர் கொடுக்கிறார். அதுக்காக எல்லாருக்கும் இல்ல, ஜெபிக்கிறவர்களுக்கு. நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க. பாபிலோன் ராஜா தன்னுடைய அறிவுக்கு உட்பட்ட எல்லா ஞானிகளையும் கூட்டிட்டு வந்தான். சரியா? செவுத்துல தான் கண்டத, எழுதப்பட்ட வார்த்தைகளை அங்க இருக்கு, இதை வாசிச்சு அறித்த சொல்லுங்கன்னா. வந்ததெல்லாம் ராஜாவின் பார்வைக்கு ஞானி. ஒருத்தனுக்கு அர்த்தம் சொல்ல முடியல. ஜெபிக்கிறவனுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். ஜெபிக்கிற தானியேல், எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்கிற தானியேல், அந்த ஜெபிக்கிற தானியேலுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தை பயன்படுத்தி, அது எப்படிப்பட்ட ஞானம்ங்கிறீங்க? அது எப்படிப்பட்ட ஞானம்ங்கிறீங்க? தெய்வீகமான ஞானம்.
அந்த தெய்வீகமான ஞானம் அனுபவத்தினால வர்றதில்ல, ஆண்டவரிடத்துல இருந்து வர்றது. சிலருக்கு ஞானம் இருக்கும், அது அனுபவத்தினால. ஆனா தானியேலுக்கு கிடைச்ச ஞானம் அனுபவத்தினாலே அல்ல, ஆண்டவரிடத்துல இருந்து கிடைத்த ஞானம். ஆமென். அப்ப கிடைத்தது. ஜெபிக்கிறவனுக்கு தேவன் அவன் என்ன செய்யணும்னு காரியங்களை கற்றுக் கொடுப்பார் பாருங்க. அவன் அந்த காரியத்தை செஞ்சான்னு சொன்னா அடுத்தவர்கள் பார்த்து அப்படியே அசந்து போவாங்க. அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்ப தானியேலுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் என்றால் காரணம் அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதன். வேதத்தில் அப்படித்தானே போட்டிருக்கு, அவன் ஜெபிக்கிறவன். எந்த ஆபத்துகள், எந்த சூழ்நிலைகள், எந்த சோதனைகள் வந்தாலும் அவைகளுக்கு மத்தியிலே ஜெபிக்கிற ஒரு மனிதன், அவனுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். நீங்க வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:15 நீங்க வாசிச்சு பாருங்க. லூக்கா 21:15. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாது. எதிர் பேசவும் முடியாது, எதிரே நிற்கவும் முடியாது. அப்படிப்பட்ட வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். சொன்னது யாரு? ஆண்டவர் சொல்றாரு. எப்படிப்பட்ட ஞானமா? எதிர்த்து நிற்கிறவன், எதிர்த்து பேசுகிறவன் ஒருவனும், அவன் எல்லாம் உங்க விரோதிகள். அப்படிப்பட்ட விரோதிகள் யாரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. ஜெபிக்கிறவர்களே, அப்படிப்பட்டவர்கள், ஜெபிக்கிறவர்களுக்கு முன்பாக அப்படிப்பட்ட எந்த விரோதியும் நிற்கவே முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட வாக்கையும் ஞானத்தையும் ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். ஜெபிக்கிறதுக்கு முத இந்த ஞானம் யாருக்கு இல்ல? எஸ்தருக்கு இல்ல. எஸ்தருக்கு இல்ல. ஆனா ஜெபித்த பிறகுதான் கர்த்தர் இந்த ஞானத்தை அவளுக்கு கொடுத்தார். அவளுக்கு என்ன செஞ்சாரு? கொடுத்தார். மூன்றாவது, அவர் ஜெபிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? ஞானம் உண்டு. ஜெபிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? ஞானம் உண்டு. ஞானம் வேணா என்ன செய்யணும்? அட சொல்லுங்க, ஜெபிக்கணும். ஆமென். அப்படி ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? நம்ம சொல்றதெல்லாம் அவர் அப்படியே கேட்பாரு. ஆண்டவர் அதுக்கு எதிர்ப்பே சொல்ல மாட்டாரு. நீங்க சொல்றது எல்லாமே ஆண்டவர் அப்படியே கேட்பாரு. மூன்றாவது இன்னும் ஒரு ஆசீர்வாதம் வாசிங்க. எஸ்தர் 8வது அதிகாரம் 15-16 வசனங்கள். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். ராஜாவினிடத்திலே இருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. சூசான் நகரமானது ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இது எப்ப, எதற்கு பிறகு? இதுல இருக்கிற சம்பவத்துல நீங்க திரும்ப வாசிங்க. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலே இருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. சூசான் நகரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துங்க? நல்லா கவனிங்க. இந்த வஸ்திரம் மொர்தெகாய்க்கு இருந்த வஸ்திரமா? இல்ல. அரண்மனை வாசல்லையே தான் உட்கார்ந்து இருந்தான். அரண்மனை வாசல்லையே தான் அவன் என்ன செஞ்சிருந்தான்? சொல்லுங்க, அவன் உட்கார்ந்து இருந்தான். அரண்மனை வாசல்லையே அவன் உட்கார்ந்து இருந்தான். பிளாட்ஃபார்ம் கேஸ்ன்னு வைங்களேன். ஆமானோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இவன் ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ராஜ வஸ்திரம் தரித்தவனாய் ராஜாவின் அரண்மனைக்குள்ளே இருந்து அவன் புறப்பட்டு போகிறான். ராஜாவின் அரண்மனைக்குள்ள இருந்து அவன் என்ன செய்கிறான்? புறப்பட்டு போகிறான். சூசான் அந்த நகரம் என்ன செஞ்சுதான்? சொல்லுங்க, ஆர்ப்பரித்து, ஒரே ஆர்ப்பரிப்பும் கொண்டாட்டமும் தான். பயங்கரமான ஆர்ப்பரிப்பும் கொண்டாட்டமும். இது எப்ப நடந்துச்சு? ஜெபத்துக்கு பிறகு. சரிங்க, ஜெபத்துக்கு முத எப்படி இருந்துச்சு?
எஸ்தரும் ஜெபிக்கல, மொர்தெகாயும் ஜெபிக்கல. நேரம் சாப்பிட்டு தங்க வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பொழுது என்ன நடந்தது? வாசியுங்கள். 4வது அதிகாரம் 3வது வசனம். 4:3. ராஜாவின் உத்தரவு. என்ன உத்தரவு? யூதர்களை எல்லாம் அழிக்கணுங்கிற ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டின் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் என்ன உண்டாயிருச்சு? ஜெபத்துக்கு முத என்ன உண்டாயிருச்சு? ஜெபத்துக்கு முன்னே என்ன உண்டாயிருச்சு? மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும். மகா துக்கம், உபவாசம், மகா அழுகை, புலம்பலும் உண்டாம். மகா புலம்பல். அநேக ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். எல்லாரும் ரட்டுடுத்தி சாம்பலில் பட்டு உடுத்தலங்க. ரட்டுன்னா என்னது? சாக்கு தூக்கி போத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டான். சாம்பலில் உட்கார்ந்தார். புரியுதாங்க? இதெல்லாம் பட்டு போடுற மாதிரியா இருக்கு? சந்தோஷம். இதென்ன பட்டு போடுற மாதிரியா இருக்கு? என்ன நியூஸ் வந்திருக்கு? இப்ப யூதர்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்கிற செய்தி வந்துடுச்சு. அப்ப பட்டணம் முழுவதும் என்ன ஆயிருச்சு? இப்ப துக்கம். பட்டெல்லாம் கழட்டி போட்டு ரெட்டு போட ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் சாக்க போட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டான். அவன் நிலைமை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஜெபிக்காட்டி இப்படிதான் இருக்கும். இப்படி இருந்துச்சு. வாசிங்க. அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும். அவ்வளவுதானா? சரி. அப்ப ஜெபிக்கிறதுக்கு மகா அழுகை, மகா புலம்பல், சொல்லுங்க, சாம்பல், ரட்டு, மனசுக்குள்ள கலக்கம், பட்டணமே குழப்பம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்துச்சு. இந்த நிலைமையை மாத்தினது ஜெபம்தான். 8வது அதிகாரம் என்ன சொல்லியிருக்கு? பட்டு ரெட்டு எல்லாம் போயிருச்சு. இப்ப நல்லா கவனிங்க. பட்டு போய் ரெட்டு இருந்துச்சு. பட்டு எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க, ஆனா அதை உடுத்த முடியல. ஏன்னா சூழ்நிலை அப்படி. ஆனா இப்ப ஜெபத்துக்கு பிறகு ரெட்டு எல்லாம் போய் பட்டு வந்துருச்சு. சாம்பல்ல உட்கார்ந்து இருந்தவன் இப்ப சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டான். ஆமே. புலம்பலா இருந்தவன் எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டான். நகரத்துல ஒரே ஆர்ப்பரிப்பு தான். ஆமே. நகரத்துல என்ன உண்டாயிருச்சு? இப்ப சொல்லுங்க. அப்படியானா ஜெபத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா? தேவ மக்களை மகிழ்ச்சியாக நிரப்பி சூழ்நிலைகளை எல்லாம் தலைகீழாக மாற்றுவதுதான் ஜெபத்தின் வல்லமை. இன்னைக்கு உங்க நிலைமை என்ன? பட்டா ரெட்டா? சொல்லுங்க. பட்டு உடுத்துற மாதிரி இப்ப நிலைமையில இருக்கீங்களா? மன நிலைமையில பட்டு உடுத்துற மாதிரி இருக்கீங்களா, இல்லாட்டி ரெட்டு உடுத்துற மாதிரி இருக்கீங்களா? சிங்காசனத்துல உட்கார்ற மாதிரி இருக்கா, போய் சாம்பல்ல உட்கார்ற மாதிரி இருக்கா? உங்க நிலைமையை கேட்கிறேன். இப்ப மனமெல்லாம் எப்படி இருக்குங்க? புலம்பலா இருக்கா, இல்லாட்டி ஆனந்த களிப்பா இருக்கா? எப்படி இருக்கு? நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது உன்னுடைய ஜெபத்துக்கு முந்தின பாகமாய் இருக்கட்டும். கர்த்தர் இந்த நிலைமையை மாற்றுவார். தேவன் இந்த நிலைமையை மாற்றுவார். தேவன் இந்த நிலைமையை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஜெபம் இந்த நிலைமையை மாற்றும். ஜெபம் இந்த நிலைமையை மாற்றும். மீண்டும் ரட்டுகள் எல்லாம் அக்கினியிலே போடப்பட்டு நீ பட்டு உடுத்த வேண்டிய நிலைமைய உன் ஜெபம் உன் வாழ்க்கையில உண்டாக்கும். புலம்பல் எல்லாம் களிப்பாய் மாறும். ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு அவ்வளவு கனம் உண்டு. ஜெபத்துக்கு அவ்வளவு பவர் உண்டு. ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? நீங்க வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். கிடைக்காத கனமெல்லாம் இந்த ஜெபத்தினால கிடைச்சது. யாருக்கு? நீங்க முதலாவது சொல்றேன், இந்த ஜெபத்தினால கிடைச்சது மொர்தெகாய்க்கு. முதலாம் அந்த மொர்தெகாய்க்கு கிடைச்ச கனத்தை குறித்து நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா, இவன் அரண்மனையின் முற்றத்துல தான் இவன் உட்கார்ந்து இருந்தான் ஜெபிக்கிறதுக்கு அதனாலதான் சொல்றேன், ஜெபம் பண்ணு. நீ என்னைக்குமே பிளாட்ஃபார்மா இருக்க மாட்ட. அந்த நிலைமையை கர்த்தர் மாத்துவாரு. அந்த நிலைமையை கர்த்தர் மாத்துவாரு. ஜெபிக்கிறவனை கர்த்தர் அரண்மனை முற்றத்திலே அல்ல, கர்த்தர் உனக்குன்னு ஒரு அரண்மனையை வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னுடைய சாம்பல்ல உன்னை உட்கார வைப்பது தேவ சித்தம் அல்ல.
நீ செபிக்கிறவனாய் இருந்தால் கர்த்தர் உன்னை சிங்காரத்திலே உட்கார வைக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் நிலைமைகள் நிச்சயமா மாறும். ஆமென். இப்ப எப்படி போறாராம் அவரு? அரண்மனையில இருந்து புறப்பட்டு போறாராம். எப்படிங்க? இளநீல வஸ்திரம், அதுல பாத்தீங்கன்னா பட்டு வஸ்திரம் போட்டு ராஜ வஸ்திரத்தோட அவர் என்ன செய்கிறார்? இப்பொழுது ராஜ அரண்மனையில் இருந்து புறப்பட்டு வருகிறார். நான் என்ன சொல்றேன், நல்லா கவனிக்கணும். பிளாட்ஃபார்ம்ல தான் உட்கார்ந்து இருந்தாரு. யாரு? யாரு? மொர்தெகாய். அவருக்கும் ஒரு சின்ன ஆசை தான், எப்படியாவது நம்மள என்ன செய்யணும்? முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். அதனாலதான் அவர் என்ன பண்ணார்னு கேட்டீங்கன்னா, ராஜாவின் 2 பிரதானிகளாய் இருந்த 2 பேரு ராஜாவை கொலை செய்வதற்காக எடுத்த முயற்சிய யாருக்கு போய் சொன்னாரு? ராஜாவுக்கே சொல்லிட்டாரு. ராஜாவே, நீர் காவலுக்குன்னு வச்சிருக்கிற 2 பேரு உமக்கு விரோதமாய் உம்மை கொலை செய்வதற்காக முயற்சிகளை எடுக்கிறார்கள். இந்த தகவலை கொண்டு போய் யாருக்கு சொன்னது? மொர்தெகாய் போய் ராஜாவுக்கு சொன்னார். இன்னும் சொல்றோமே, கோல் பிடித்தான். இன்னும் சொல்லுவோமே, ராஜாவின் வாள் பிடித்தான். எதுக்காக? இப்படி செஞ்சாலாவது நம்ம நிலைமை மாறாதையா? இப்படி செஞ்சாலாவது. எப்படி செஞ்சா? இப்படி போய் ராஜா கிட்ட போய் கோல் பிடிச்சோன்னு வை, ராஜா நம்மளை பார்த்து மேன்மைப்படுத்த மாட்டானா? அப்படி நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு கோல் பிடிச்சி வால் பிடிச்சி அப்படியே மேல ஏறி வர்றவங்க இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? அதுக்காகவே சில கோல் பிடிச்சுக்கிட்டு இருப்பான் தெரியுமா? வசனம் சொல்லி இருக்கிறது, கோல் சொல்லுகிறவன் தன் பிராண சிநேகிதனை பகைக்கிறான். சரியா? அப்ப போய் பாத்தீங்கன்னா கோல் சொல்றான், வால் பிடிக்கிறான். ராஜாவே, உம்முடைய வேலைக்காரங்க 2 பேர் நீர் வச்சிருக்கிறீரே, ஜாக்கிரதையாரும் உம்மை கொலை செய்வதற்காக முயற்சி பண்ணிட்டாங்க. அது உண்மைதான், உண்மைதான். போய் அங்க சொல்லிட்டான். சொன்னானா இல்லையா? சொன்னானா இல்லையா? சொன்னா. எதுக்கு? இப்படி செஞ்சாலாவது ஒரு மேல் நிலைமைக்கு நம்ம என்ன செய்யலாம்? வரலாம். வால் பிடிச்சு கோல் பிடிச்சு கூட அவனுக்கு வராத முன்னேற்றம் ஜபத்தினால வந்துச்சியா? இதுக்குதான் இவ்வளவு தூரம் அழுது சொல்றேன். நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜபம் பண்ணணும்னா உபவாசிக்கணும், ஜபம் பண்ணணும்னா அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஈஸி எதுன்னு கேட்டீங்கன்னா, கோல் பிடிச்சு விட்டுருவோன்னு. கோல் வச்சாலும் நாளாகமத்துல அவன் வேணா எழுதி வைப்பான். நீ சொன்னதை அவன் எழுதி வைக்கலாம். ஆனா கர்த்தர் அதை மறந்து போக பண்ணுவார். அதனால உனக்கு ஒரு மேன்மை வரப்போவதே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளின் மேன்மை ஜபத்தினால வரும். ஜபத்தினால என்ன செய்யும்? நிச்சயமா வரும். ஆமே. அப்ப பாருங்க, இவன் போய் ராஜா கிட்ட போய் வாள் பிடிச்சான், ராஜாவுக்கு நியூஸை சொன்னான். ஆனாலும் கூட அதனால் அவனுக்கு மேன்மை கிடைக்கல. ஆனா ஜபத்துக்கு பிறகு ஜெபித்த இந்த மொர்தெகாயின் ஜெபம் ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கத்தையே வரவில்லை. ராஜாவுக்கு என்னத்தை வரவில்லை? தூக்கத்தையே வரவில்லை. உடனே ராஜா என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, நைட்ல தான் எழுதி வச்ச டைரி எடுத்து புரட்டுறான். அப்படி புரட்டி கொண்டு இருக்கும் போதுதான் அதுல எழுதப்பட்டு இருக்கிறது, மொர்தெகாய் தன்னுடைய ஜீவன் மேல் அக்கறை உள்ளவனாக 2 பேர் தனக்கு விரோதமாய் செய்த காரியத்தை எனக்கு அறிவித்தான் என்று சொல்லி அதுல எழுதி வச்சிருந்தாரு. அதை எடுத்து அப்படியே இடையில ஒரு அடையாளத்தை வச்சு அப்படியே வச்சுட்டாரு. காலையிலேயே எழுந்தாரு. எழுந்து கூப்பிட்டு தன் அதிகாரிகளிடத்துல கேட்கிறான், இந்த மொர்தெகாய்க்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா? மொர்தெகாய் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறானே, நாம் அவனுக்கு ஏதாகிலும் செய்திருக்கிறோமா பதிலாக என்று சொன்ன போது சொன்னாங்க, ஒண்ணுமே செய்யலன்னு. அன்னைக்குதான் ஒரு முடிவு எடுத்தான், இந்த மொர்தெகாயை மேன்மைப்படுத்தணும்னு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, குறுக்கு வழியில கிடைக்காத ஆசீர்வாதம் ஜபத்தினால கிடைக்கும். ஜபத்தினால நிச்சயமாய் கிடைக்கும். அதனாலதான் சொல்லுகிறேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க லைஃப, உங்க வாழ்க்கைய ஜெபம் தலைக்கீழாய் மாற்றி அமைக்கும். நிச்சயமா உங்க ஜீவியத்தை,
உங்க பொருளாதாரத்தை, உங்க அந்தஸ்தை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய, உங்க இருப்பிடத்தை எல்லாம் தலைகீழாய் மாற்றி அமைக்கக்கூடியது ஜெபம். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா மாற்றக்கூடியது ஜெபம். கர்த்தர் பாத்தீங்கன்னா ஜெபிக்கிறவனை தானியேல் தேசத்துக்குள்ள போகும்போது பாபிலோன் தேசத்துக்குள்ள எப்படி போனா? அடிமையாகத்தான் போனான். ஆனால் அவன் எப்படி மரிச்சான் தெரியுமா? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருந்து அவன் மரித்தான். காரணம் என்ன? அவன் ஜெபிக்கிறவன். அவனுக்கு அங்கு எதிர்ப்புகளே இல்லைன்னு சொல்லாதீங்க. பாபிலோன்ல தானியேலுக்கும் அந்த ஜெபிக்கிற 3 வாலிபர்களுக்கும் அவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தது. ஆனாலும் கூட அந்த ஜனங்கள் அத்தனை பேரும் வெட்கப்பட்டு போகும்படிக்கு தானியேலுடைய ஜெபம் அவர்கள் எல்லாரையும் மேன்மைப்படுத்தியது. ஆமென். நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நல்லா ஜெபம் பண்ணணும். இந்த நாட்களிலே நமக்கு தேவை ஜெபந்தான். ஜெபந்தான். ஜெபிக்கிறதுக்கு யூதர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஜெபத்துக்கு பிறகு யூதர்கள் காக்கப்பட்டார்கள். ஜெபத்துக்கு முன்பு சூசான் பட்டணம் கலங்கியது. ஜெபத்துக்கு பின்பு ஆர்ப்பரித்தது. அல்லேலூயா. புரியுதாங்க எப்படி மாறியது? அப்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது ஜெபமே. சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது ஜெபம்தான். உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எதுவானாலும், உங்க பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் எதுவானாலும், உங்க பொருளாதார சூழ்நிலைகள் எதுவானாலும், உங்கள் எல்லா நிலைமைகளையும் நீங்க நினைக்க கூடாது ரட்டு உடுத்தி வாழ்வதுதான் கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதித்தது என்று. இல்லவே கிடையாது. ரட்டுவை மாத்தி கர்த்தர் உன்னை பட்டு உடுத்த வைப்பார். அல்லேலூயா. உன் நிலைமைகளை எல்லாம் கர்த்தர் தலைகீழாய் மாற்றுவார். நீ என்னைக்குமே இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமை வராது. துக்க முகத்தோடு சூசான் நகரமாக்கிய நீ எப்பொழுதும் கலங்கி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உன் நிலைமையை கர்த்தர் தலைகீழாய் மாற்றத்தான் இந்த செய்தியை ஆவியானவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை பொறுத்தவரை உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடணும். எல்லாருக்கும் முன்பாகவும் உன்னை ஒரு சரித்திரமாய் வைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உன் சரித்திரத்தையே மாற்றக்கூடியது ஜெபந்தான். உன் சரித்திரத்தையே மாற்றக்கூடியது ஜெபந்தான். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம் ஆண்டவர் சமூகத்துல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஜெபத்தின் அபிஷேகம் எனக்குள்ளே ஊற்றும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தின் அபிஷேகத்தை நீர் எனக்குள்ளே ஊற்றும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்காம யாரும் இருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். நான் வெளியில போன பிறகுதான் மற்றவங்க எல்லாரும் வெளியில போகணும். அது வரைக்கும் யாரும் வெளியில போக கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த வாரத்திலே நான் அறிவிச்சிருக்கிறேன், நான் வெளியில போன பிறகுதான் எல்லாரும் வெளியில போகணும். தயவு செய்து எல்லாரும் உள்ள இருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீ நினைக்கிற மாதிரி எந்த குறுக்கு வழியிலையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதத்தை ஒரு சரித்திரத்தையே ஜெபம் மாற்றும். எஸ், ஹல்லேலூயா. சரித்திரத்தை ஜெபம் மாற்றும். என்றைக்குமே நீ புலம்பிக் கொண்டிருக்க வேண்டிய நிலைமையிலே நீ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்றைக்குமே கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சூசான் நகரம் ஒரு நேரத்திலே கலங்கினது. ஆனால் ஜெபத்திற்கு பின்பு சூசான் நகரம் கலங்கவில்லை. சூசான் நகரம் களிகூர்ந்தது. பிரைஸ் காட். அந்த சூசான் நகரம் தான் நீ. அந்த சூசான் நகரம் தான் நீ. நீ தான் அந்த சூசான் நகரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ இனிமேலும் கலங்கி கொண்டிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜெபம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க அது வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. ஜெபம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் ஜீவியத்தை மாற்றி அமைக்க அது வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபிக்க, ஜெபிக்க, ஜெபிக்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு கிருபையை தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை ஜெபிக்க கூடிய இந்த கிருபையை நீர் எனக்கு தாரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் எல்லாரும் இயேசுவை போல, இயேசுவை போல, தானியேலை போல, மொர்தெகாயை போல
எஸ்தரை போல ஆண்டவரே ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாரும். ஹல்லேலூயா. ஒருவராலும் உன்னை மாற்ற முடியாது. ஓ ஜீசஸ். அநேகர் நினைக்கிறோம் நாம் அவர்களிடத்திலே போய் இதெல்லாம் நம்ம அவர்களுக்கு ரொம்ப சாதகமாய் இருப்பது போல இருந்தால் ஹல்லேலூயா அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று. உண்மையை சொல்லுகிறேன், அந்த நிலைமையெல்லாம் மாறும். அந்த நிலைமையெல்லாம் மாறும். நிரந்தரமான ஒரு ஆவிக்குரிய மாற்றம், ஒரு நன்மை உன் ஜீவியத்திலே வர வேண்டுமே. ஆனால் சொல்லுங்க ஆண்டவரே ஜீசஸ், இன்னும் ஜெபிக்க, இன்னும் ஜெபிக்க, இன்னும் ஜெபிக்க எனக்கு கிருபையை தாரும். இன்னும் ஜெபிக்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நேரடி ஆசீர்வாதத்தை கேட்காதீங்க, நேரடி ஆசீர்வாதத்தை கேட்காதீங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். ஒரு மகத்தான மாற்றம். நீ என்றைக்குமே இப்படியே இருக்க மாட்ட. ரட்டு உடுத்த வேண்டிய நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். சிங்காசனத்தின் மேலே உன்னை வீற்றிருக்க பண்ணுவார். சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாரும் praise God. எல்லாரும் praise God. Praise you, praise you, praise you, praise you, praise you. ஜெபிக்க, ஜெபிக்க, ஜெபிக்க. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும். சொல்லொன்னா பெருமூச்சோடு, சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு என்னை அனலாக்கும், ஆட்கொண்டு என்னை அனலாக்கும். அன்பினால் என்னை அலங்கரியோ, ஜெபத்தினால் என்னை அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு yes Lord, அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் விடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருமூச்சோடு, சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை, ஆட்கொண்டு எங்களை, அன்பினால் என்னை அலங்கரியோ, அன்பினால் என்னை அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. ஓ ஆவியான எஸ் 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 ஆமென். அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, praise the Lord. அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. இன்னைக்கு ஒரு தீர்மானம். ஆண்டவரே இன்னும் ஜெபிப்பேன், இன்னும் ஜெபிப்பேன், இன்னும் ஜெபிப்பேன், இன்னும் உபவாசிப்பேன், இன்னும் நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே அதிகமாய் உம்முடைய சமூகத்தில் என் குடும்பத்தின் சூழ்நிலைகளை என்னை மாற்ற வல்லமை உள்ளது உம்முடைய சமூகம் மட்டும்தான். உங்க சமூகம் மட்டும்தான். எந்த அதிகாரத்தினாலும் என்னை மாற்ற முடியாது, என் குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்ற முடியாது. ஆனால் உம்மாலே மாற்ற முடியும், ஆனால் உம்மாலே மாற்ற முடியும். என் தலையெழுத்து உம்ம கையில தான் இருக்கு ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒரு பெரிய மகத்தான மாற்றத்தை உம்மாலே கொடுக்க முடியும், உம்மாலே கொடுக்க முடியும் ஆண்டவரே. நான் ஜெபிக்க எனக்கு கிருபையை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசினவருடைய வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். பிரைஸ் தி லார்ட். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்களும் உடைய சமூகத்திலே கடந்து வந்து உங்க வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்.
தேவனே, இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம் ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்டோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசிக்கொண்டே இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே உம்முடைய வருகையின் நாட்கள் நெருங்கும் போது நாங்கள் ஜெபத்திலே விழித்திருக்கும்படி நீர் எங்களுக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசனைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டதோடு கூட மாத்திரமல்ல, இந்த பூலோகத்திலேயே எங்களை மறுரூபமாக்க கூடியது, இந்த பூலோகத்திலேயே எங்கள் ஜீவியத்தை மறுரூபமாக்க கூடியது ஜெபம் என்பதை உணர்ந்து நாங்கள் அதிகமாய் ஜெபிக்க, அதிகமாய் ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்திருந்து காத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்தும். தெய்வ கிருபை கூட இருப்பதாக முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடர்ந்து நடைபெற இருக்கிற திருவிருந்து ஆராதனை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.